எல்லாரும் புல்ரனுக்காக ஆன்டிசிபேட் பண்ணிட்டு பிட்காயின் வந்து நியூ ஆல் டைம் ஹை பண்ண போதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு டம்ப். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணது 0.25% வந்து ஆக்கிட்டாங்க. கமலா ஹாரிஸோட ரீசெண்டான அந்த கேம்பெயின்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிட்காயின் அப்கமிங் டேஸில் என்ன ப்ரைஸஸ் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் அவரோட வீடியோலாம் கூட வந்து பார்த்துருப்பீங்க. ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1990 டைம் முன்னாடி வந்து ஆல் டைம் ஹை பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையே ரீச் ஆகாமல் ட்ரம்ப்லாம் வந்து வந்தாருன்னா அவர் பெருசாக ரொம்ப ரெகுலேட் பண்ணி எல்லாமே கண்ட்ரோல் வந்து வச்சுக்க பார்க்க மாட்டாங்க. இந்த ரிப்பப்ளிகன்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து போகுதோ ஃப்ரீயாக வந்து வளர விட்டுருவாங்க. இந்த வார் சுச்சுவேஷன் அகெயின் ரொம்ப சீரியஸாக வந்து ப்ரிவைல் ஆகிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிருக்குது. You're down 95%. Have you ever considered selling? No, I can't. That's no. நேற்று கிரிப்டோ மார்க்கெட்டில் பெரிய கிராஷு. பிட்காயின் எத்தேரியமே 15-20% மேலே வரைக்கும் அந்த டம்பாக இருக்குது. இது பெரிய லெவலில் கிரிப்டோ மார்க்கெட் சுற்றி ஃபியர் ஆனது வந்து உண்டா இருக்குது. என்ன செய்வேன் ஒத்திக்கி இருக்கிற வீடா சொந்த வீடு ஆக்கிறா இதை விடவும் பெரிய கிராஷ்லாம் வந்து பார்த்துருக்கோம். பட் இது ஏன் அந்த அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்த அந்த கிராஷ் டம்ப்லாம் வந்து ஒரு முன்னாடியே ஒரு ஃபியர் ஆனது. இந்த விஷயம் வந்து ஐயோ மார்க்கெட் வந்து டம்ப் பண்ணிடுமோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து பேசிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தது. பட் இந்த வாட்டி ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாரும் புல்ரனுக்காக ஆன்டிசிபேட் பண்ணிட்டு பிட்காயின் வந்து நியூ ஆல் டைம் ஹை பண்ண போதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு டம்ப் ஃப்ரீ ஃபால் ஆகி மார்க்கெட் அப்படியே சடன்னு கண்ணு முன்னாடியே விழுந்துட்டு இருந்து ஒரு சில மணி நேரத்திலேயே. என்னடி இது? இந்த டம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோக்கு ரிலேட்டட் மட்டுமே வந்து இல்லை, அக்ராஸ் வேர்ல்டு எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிட்டு இருந்தது. மெயினாக ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 15% அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபாலோ ஆகிருக்குது. இதுக்கான காரணங்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஏகப்பட்ட ரீசன்ஸ் ஆனது வந்து இருக்குது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ணது. அது ஒரு பெரிய விஷயம். அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து இந்த வார் சுச்சுவேஷன் அகெயின் ரொம்ப சீரியஸாக வந்து ப்ரிவைல் ஆகிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்து போயிருக்குது. அண்ட் கிரிப்டோ ரிலேட்டடாக 2 விஷயங்கள் இருக்குது, அது ஃபர்தராக சொல்கிறேன். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமான மாதிரியும் ஒரு டாக் ஆனது வந்து போயிட்டு வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாம் வந்து பெரிய நியூ ஆல் டைம் ஹைஸ் வந்து போயிட்டு வந்திருக்கு. ரொம்ப சீரியஸாக ஹையர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து பேசிக்கிறாங்க. அண்ட் ரெசெஷன் டாக்ஸ் வந்து போகுது. கிரிப்டோ புல்ரன் இனிமேலும் வந்து ஸ்டார்ட் ஆகுமா, பிட்காயின் அப்கமிங் டேஸில் என்ன ப்ரைஸஸ் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ ரைட் அவே. இப்போ சொல்லியிருப்பேன் ஜப்பானில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணாங்க, ஜப்பான் மார்க்கெட் பயங்கரமாக வந்து கிராஷ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அது மெயின் ரீசன்னா அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு மற்றது அந்த வார் சினாரியோ அது இதெல்லாம் வந்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கிரிப்டோ மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும், இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா, ரெசெஷன்லாம் வந்து வருமா அப்படிங்கிற பற்றி என்னோட ஒப்பீனியன் வந்து சொல்லி இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜப்பானில் இப்போ எவ்வளோ தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆனது வந்து இருந்துட்டு வந்துருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 0.1% இருந்து 0.25% வந்து ஆக்கிட்டாங்க. இதுக்கு தான் இந்த கிராஷ் ஆனது வந்து நடந்திருக்கு. ஆச்சரியமாக இருக்குல்ல. ஜப்பானோட எக்கானமியே வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் அவங்க வந்து அவங்களோட ரெகுலரான ஸ்டெப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இந்தியாவில் 6.5% கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துட்டு வந்துருக்குது. யூஎஸில் 5.5% அந்த மாதிரி. ஸோ ஒரு 0.15% வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு எதுக்கு ஜப்பான் மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து கிராஷ் ஆகிருக்கு, ஜப்பான் ஏன் இவ்வளோ சீரியஸாக வந்து எடுத்துக்கிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட்ஸில் லார்ஜஸ்ட் எக்கனாமிஸில் 4th பிளேஸில் வந்து ஜப்பான் ஆனது வந்து இருக்குது. ஒரு டைமில் யூஎஸ்ஸையும் தாண்டி ஒரு பெரிய எக்கனாமியாக வந்து இருந்தது தான் இந்த ஜப்பானோடது பற்றி மேபி தனி வீடியோவில் நம்ம தனியாக வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோட ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிக்கேகாய் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1989 அந்த டைமில் வந்து ஒரு டாப் வந்து பண்ணியிருக்குல்ல. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40,000. நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் அவரோட வீடியோலாம் கூட வந்து பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அவர் வந்து ஜப்பான் மார்க்கெட் கிட்டத்தட்ட 1990 டைம் முன்னாடி வந்து ஆல் டைம் ஹை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல் டைம் ஹையே ரீச் ஆகாமல்
இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கெலாம் அது வந்து பொருந்தாது. ஏன் அந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா, ஜப்பானோட கவர்மெண்ட் பண்ண வேலை. அப்போது ஒரு பபுள் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்படி ஏஐனா எல்லாரும் ஏஐயில் குதிக்கிறோம், எல்லாம் ஒரு பபுள் ஒரு சைக்கிள் மாதிரி வந்து போயிட்டுருக்கு. கவர்மெண்ட்டே அதை க்ரியேட் பண்ணால் எப்படி இருக்கும்? அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ஜப்பான் வந்து. இந்த பபுளுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஜப்பான் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஜப்பானோட கரன்சி வந்து பார்த்திங்கன்னா யென். அந்த யென் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வந்து வச்சு சீப்பான லோன்ஸ்லாம் வந்து கிடச்சனால நிறைய பிஸ்னஸஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆச்சு. ஸோ அதனால் எல்லா கவர்மெண்ட்ஸும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமானால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூட்டிகிட்டு கொஞ்சம் என்ன தான் வந்து அது இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறது வந்து ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி வந்து போகிற ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அவங்களோட கரன்சியோட டிப்ரிசியேஷனும் வந்து ரொம்ப மெயினாக இருக்கனால இன்ஃப்ளேஷனையும் ரொம்ப வந்து வளர விட மாட்டாங்க, எக்கனாமியும் ரொம்ப ரேப்பிடாக வளர விட மாட்டாங்க. ஜப்பானோட இந்த பபுள் வந்து ஒரு மிகப்பெரிய லேர்னிங்காக வந்து அக்ராஸ் குளோப் வந்து இருந்தது. அந்த டம்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அந்த ஆல் டைம் ஹையானது வந்து ரீச் ஆகி, இப்போது லாஸ்ட்டாக இந்த கோவிட் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் பயங்கரமாக அக்ராஸ் எல்லா கண்ட்ரீஸும் வந்து குறைச்சிருந்தாங்க. இது பெரிய அளவில் நம்ம டாபிக் வராது, ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். மேபி நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை பற்றி வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பேசுவோம். என்ன பண்ணியிருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து அவங்களோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே சார்ட்டில் அப்படியே எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 2016 வந்து பார்த்திங்கன்னா 0.1 இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா குறைச்சி நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி உங்களால் பார்க்க முடியும். நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னால் இப்போ பேங்க்லாம் வந்து ஆப்ரேட் ஆகணும்ல, அதாவது ஃப்ரீ கிரெடிட்ஸ், ஃப்ரீயாகவே லோன், எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கட்ட வேணாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. அதை தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2024 0.1ஆகவும் இப்போ அகெயின் 0.25ஆகவும் வந்து ஆக்குனனால எல்லாரும் வந்து கிரெடிட் வந்து அவ்வளோ சீப்பாக இருந்திருந்து இப்போ சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க அவங்களோட அமௌண்ட், ஏன்னா ஃப்ரீயாக கடன் தருதாங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட் போட்டு வச்சிடணும்ல. ஒரு 4-5 வருஷமாக அப்படி தானே வந்து இருந்தது. ஸ்டாக் மார்க்கெட்டில் வேறு ஏதாவது ரன் பண்ணுவோம், இந்த மாதிரி மக்கள் வந்து பல்வேறு டெவலப்மெண்ட் இதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் வந்ததும் டபுளாக 0.25 வந்து ஆனனால பீப்புள் வந்து பேனிக் ஆகி மார்க்கெட்லேருந்து காசு எடுத்து, ஏன்னா இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பே பண்ணோம்ல, ஸோ அதனால் பெரிய லெவலில் வந்து இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹையாக வந்து 40K வரைக்கும் வந்து போயிருக்குது. லாஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸாகவே வந்து பார்த்திங்கன்னா 25% டம்ப்பு. இது வந்து ஒன்றும் வந்து பண்ண முடியும், ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சரியான பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து கோவிட் கிராஷ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானோடதெல்லாம் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2x மேலே வரைக்கும் வந்து பண்ணியிருக்குது. நம்ம இந்தியாவிலலாம் நினச்சா நம்ம இந்தியா வந்து ஒரு 5th லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்து இருக்கும். நம்ம இந்தியன் பாப்புலேஷனு அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும்போது நம்மளது எங்கேயோ இண்டெக்ஸ் வந்து இருக்க முடியும். பட் ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஆர்டிஃபிஷியலாக இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து கம்மியாக வச்சுட்டு அவங்க எக்கனாமியை வந்து டிஃப்ரெண்ட்டாக மூவ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த பபுள் ஆனது வந்து பாப்போட்டாச்சு. இதை நினச்சி பெரிய அளவில் பயப்படணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் இந்த அளவு கிராஷ் ஆனது வந்து நடந்து தான் ஆகும். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிடையாது. அண்ட் இதில் காமெடி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 2001 டைமில் வந்து பார்த்திங்கன்னா என் அரௌண்ட் 123 வந்து இருந்தது. இப்போ 145 வந்து இருக்குது. என் வந்து யூஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம நாட்டில் அவ்வளோ அதிகமாக வச்சுருக்காங்க. ஆனாலும் ரூபாய் வந்து டாலருக்கு அகெயின்ஸ்டாக டிப்ரிஷியேட் ஆகிட்டே தானே வந்து போகுது. சரி, அது நம்ம கதை இல்லை. சரி, இப்போ பேக் டு இந்த வார் சினாரியோ வந்து பார்த்திங்கன்னா அது பெருசாக எந்த அளவுக்கு மூவ் வந்து எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. அது எப்போத்துலேருந்தோ போயிட்டு வந்திருக்கு. ரஷ்யா யுக்ரைன் வார், அதுக்கப்புறம் இந்த ஈரான் அந்த இஸ்ரேல் வார், அதெல்லாம் வந்து ஸோ அது நினச்சும் பெருசாக பேனிக் ஆக வேண்டாம். ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கான இந்த வெற்றி விகிதம் வந்து குறைஞ்சிருச்சு. கமலா ஹாரிஸோட ரீசெண்டான அந்த கேம்பெயின்ஸ்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது உங்களோட ஒப்பீனியன் என்ன? ட்ரம்ப் இன்னும் வந்து ஜெயிப்பாரா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் ரெசெஷன் வரும் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. எதனால் அப்படின்லாம் வந்து பேனிக் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு வந்து தெரியல. ஏன்னா மார்க்கெட்ஸ் ஜஸ்ட் வந்து ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஜஸ்ட் பிகாஸ் எல்லா மார்க்கெட்ஸும் அதிகமாகிட்டு இருக்கனால ஒரு ரெசெஷன் வரும் அப்படின்ற மாதிரி பேனிக் கிரியேட் பண்ணுறாங்களா தெரியல. இதை பற்றி இன்னும் வந்து நம்ம டீட்டெயிலான வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது எத்தேரியம் வந்து பெரிய லெவலில் ஃபால் ஆனது வந்து பார்த்துருப்பீங்க. எத்தேரியம் ETF தாண்டி அந்த செல் நியூஸ் அப்படிங்கிறத தாண்டியும் கூட ஜம்ப் ட்ரேட் அப்படிங்கிற ஒரு வெஞ்சர் வந்திருக்காங்க, ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் வந்திருக்காங்க. அவங்க தான் இந்த டம்ப்கான ஒரு மேஜர் ரீசனாக இருந்த மாதிரி வந்து ஆன் செயினில் வந்து பார்க்க முடியுது.
அவங்க பெரிய அளவில் அவங்களோட எத்தேரியம் ஹோல்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லோட் பண்ணி மார்க்கெட்டில் செல் பண்ணாங்க. அண்ட் இந்த டம்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா சொலோனா தான். ரெக்கவர் ஆனதும் வந்து நல்ல பர்சன்டேஜில் ரெக்கவர் ஆகிருக்கு. அண்ட் டம்ப் ஆனதும் பெரிய லெவலில் வந்து டம்ப் ஆகலை. கம்பேர் டு எத்தேரியமே அது ஸ்ட்ராங்காக வந்து இருந்தது. சேஃபாக இந்த புல்ரனுக்காக அப்படின்னு வந்து பார்க்கணுன்னா சொலோனா அண்ட் ஆப்வியஸாக நான் டானில் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். அண்ட் சர்ப்ரைசிங்லி டானும் சூப்பராக ஹோல்ட் பண்ணுது. இதை பற்றி ஒரு தனி வீடியோவே வந்து வரும். அண்ட் இப்போ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து அப்படி மொத்தமாக வந்து கீழே வந்துருச்சு. இந்த இதுவெலாம் வந்து இல்லைன்னா ஆப்வியஸாக மார்க்கெட் வந்து கிரிப்டோ வந்து மேலே தான் வந்து போயிருக்கும் அப்படிங்கிறதான் நான் வந்து நினைக்கிறேன். அண்டு எதை நினச்சும் பெருசாக வந்து பேனிக் பண்ணுற அளவுக்குலாம் வந்து இல்லை. ஏன்னா எலெக்ஷன் முன்னாடி மார்க்கெட்லாம் பெருசாக வந்து டம்ப் ஆகிற மாதிரி வந்து நடக்காது. ட்ரம்ப்லாம் வந்து வந்தாருன்னா அவர் பெருசாக ரொம்ப ரெகுலேட் பண்ணி எல்லாமே கண்ட்ரோல் வந்து வச்சுக்க பார்க்க மாட்டாங்க. இந்த ரிப்பப்ளிகன்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸ்லாம் வந்து எப்படி வந்து போகுதோ ஃப்ரீயாக வந்து வளர விட்டுருவாங்க. அன்லைக் டெமோக்ரேட்ஸ், இதுதான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். கிரிப்டோவில் நீங்கள் அக்யூமுலேட் பண்ணோன்னா ஒரு நல்ல லெவல்ஸ்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸில் வந்து பார்க்க முடியுது. கிரிப்டோ மார்க்கெட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ரியாக்ட் ஆகி இந்த டிப் மாதிரி பெருசாக ஒரு இந்த கேபிட்டலேஷன் விக் மாதிரி வரும்னா அந்த மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது. ஸ்டில் இது கீழே போகாதான்னு வந்து கேட்டிங்கன்னா எல்லாம் பிரச்சனையும் இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. லைக் இது இந்த சென்டிமெண்ட்டை எப்படி வந்து ட்ரைவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது மேபி இன்னும் டம்ப் ஆனாலுமே கூட ஒரு விக் வந்து ஒரு 48Kவோ ஒரு 46 44K அந்த மாதிரி வருமே தவிர அதை தாண்டி பெருசாக கீழே போகும் அப்படிங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. இது ஒரு நல்ல சான்ஸ் பிஃபோர் ஒரு பொட்டென்ஷியல் ஒரு அப்ராலி அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வந்து நம்புகிறேன். எத்தேரியம்லாம் நல்லா வீக்காக இருக்க இந்த சமயத்தில் மேபி நம்ம பாருங்கள் அழகாக இந்த இடம் வரைக்கும் வந்து ஒரு வீக் வந்திருக்கு. பிட்காயினில் மேபி 48K 46லாம் பார்த்தோம்னா இன்னும் ஒரு $2000 கீழெல்லாம் கூட நம்ம ப்ரைஸ் ஆனது பார்க்க வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் எக்ஸாக்டாக இந்த ப்ரைஸில் தான் வாங்கணும், எக்ஸாக்டாக அந்த டிப்பில் வாங்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு டிசிஏ பண்ணி இந்த லெவல்ஸில் வாங்குறதே நம்ம நல்ல ஒரு லைக் நல்ல புல்ரனில் பார்க்கும்போது அதுவே நல்ல ரிட்டர்ன்ஸ் ஆனது வந்து கொடுக்கும். அண்ட் அதை தொடர்ந்து பிட்காயின் டாமினன்ஸும் இந்த டம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஸ்பைக்காக இருக்குது. ஆல் சைன்ஸ் குட். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து செக் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணணுமோ டிசிஏ பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலான அப்டேட்ஸ் ஆனது வந்து பார்ப்போம். சொலோனாவோட சார்ட் அப்டேட் அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஹோப் யூ கைஸ் ஃபெல்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல். பை.